உள்ள வேதனை, துக்கம், வெறுப்பு, மன அழுத்தம், மன உளைச்சல் என்ன பண்ணுவார்கள் இளைஞர்கள்? நேச்சுரலாவே என்ன பண்றார்கள்? தீவிரவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். மிகப்பெரிய நம் சமூகம் செய்த தவறு என்னன்னா, ஆன்மீகம் சாராமலே ஒழுக்கத்தோடு வாழ்ந்துவிட முடியும்ன்ற ஒரு கருத்தை மக்களுக்கு நாம் கொடுக்க முயற்சி செய்தோம். அது மிகப்பெரிய தவறு. ஆன்மீகம் சாராமல் ஒழுக்கத்தை மக்களுக்கு சொல்ல முயற்சி செய்தீர்களானால், அதாவது சட்டம் ஒழுங்கு மூலமாகவே ஒழுக்கத்தை நிலைநாட்டி விட முடியும்னு நாம் நினைக்கிறோம். முடியாது. நம்முடைய நாட்டிலே 6,40,000 கிராமங்கள் இருக்கின்றது. ஆனா வெறும் 14,000 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. எப்படி லட்சக்கணக்கான கிராமங்களை வெறும் கைப்பிடி அளவு காவல் நிலையங்களை வைத்து கட்டுப்படுத்த முடியும்? பாவம், அவங்களால என்ன பண்ண முடியும்? கஷ்டம். ஆன்மீகம் சார்ந்துதான் சமூகத்தின் கட்டுக்கோப்பும் ஒழுக்கமும் இருக்க முடியும். சமூகத்தினுடைய கட்டுக்கோப்புக்கும் அமைதிக்கும் ஆன்மீகம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம, தேரினுடைய போக்கிற்கு அச்சாணி எந்த அளவுக்கு முக்கியம் என்று தெரிந்து கொள்ளாமல் அச்சாணியை உருவுவதைப் போல நாம் ஆன்மீகத்தின் தேவையை சமூகத்திலிருந்து உருவிவிட்டோம்.